गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து கும்பமாசம், அதாவது மாசி மாதம் ஆரம்பிச்சுடுத்து. கும்பமாசம் கிருஷ்ணபக்ஷம் த்விதீய திதி. இன்னைக்கு பூர நட்சத்திரம், பூர்வ பல்குனி, சித்தயோகம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தை இன்றைக்கி அதில் சில ஸ்லோகங்கள் அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயம் பெரிய அத்தியாயமானதுனால இதை 2 பாகமாக பிரித்து முதல் பாகத்தை இன்றைக்கும் அடுத்த வாரம் அடுத்த பாகத்தையும் பூர்த்தி பண்ண போகிறோம். இந்த 13வது அத்தியாயத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் துருவனுடைய சந்ததிகளை பற்றி சொல்கிறாள். துருவன் வைகுண்டம் போய் சேர்ந்த பிறகு
அவனுடைய சந்ததிகள்லாம் பூலோகத்தை ஆண்டுன்னு வந்தாள். அவளுடைய சரித்திரத்தை சொல்கிறாள். அதில் ரொம்ப வசத்தியான பிருத்து சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் சொல்லப்படுறது. அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொல்கிறாள். 13வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை. ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. ஏவம் பஞ்சபிரத்யாயைः ध्रुवचर्यानुवर्णिता अथैकादशभिर्चित्रम् पृथुचारित्रमुच्यते. तत्र त्रयोदशे वक्तुम् पृथोर्जन्म ध्रुवान्वये अङ्गोवेन पिता पुत्र क्रहुर्याद्गत इतीर्यते. 5 அத்தியாயங்கள்னால இதுக்கு முன்பு துருவ சரித்திரம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு 11 அத்தியாயங்களில் பிருத்து சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் சொல்லப்படுறது. அந்த 11 அத்தியாயத்துக்குள்ள இந்த 13வது அத்தியாயமான இந்த அத்தியாயத்தில் துருவனுடைய வம்சத்தில் பிருத்து சக்கரவர்த்தியினுடைய அவதாரத்தை சொல்ல வேண்டி. ஏன்னா பிருத்து சக்கரவர்த்தி சாட்சாத் பகவானுடைய அம்சாவதாரம். அவனுடைய அவதாரத்தை சொல்கிறதுக்காக அவனுக்கு முன்னோர்கள் சில பேர் இருந்தாள். அங்க மகாராஜன் ஒருத்தன். அந்த அங்க மகாராஜாவினுடைய புத்திரன் வேணன். அவன் ரொம்ப கொடியவன். அவன் செஞ்ச கொடூரமான செயல்களுடைய காரணத்தினால அந்த அங்க மகாராஜா நகரத்தை விட்டு வெளியில் போயிட்டான், காட்டுக்கு போயிட்டான். அதெல்லாம் இந்த 13வது அத்தியாயத்தில் சொல்கிறாள். பிறகு அந்த வேணனை ரிஷிகளெல்லாம் சாபம் கொடுத்து எரிச்சு விட்டாள், அவன் பண்ணுற அக்கிரமத்தை பொறுக்க முடியாமல். ஆனால் ராஜா இல்லாமல் இருந்தால், அராஜகமாக இருந்ததுன்னா நாடு செழிக்காதேங்கிறதுக்காக அவன் எரிஞ்சு போன சாம்பல்லேருந்து ஒவ்வொரு அங்கமாக கடைஞ்சி எடுத்து உண்டாக்கினாள். அதில் தான் பிருத்து சக்கரவர்த்தி வந்ததெல்லாம் சொல்ல போகிறாள். அதை இந்த 13வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காளுங்கிறதாக சுருக்கமாக 2 ஸ்லோகங்களில் ஸ்ரீதரர் சொன்னாள். ஏவம் பஞ்சபிரத்யாயைஹி த்ருவச்சர்யானுவர்ணிதா அதைகாதசபிர்சித்ரம் பிருதுசாரித்ரமுச்யதே. தத்ர த்ரயோதசே வக்தும் பிருதோர்ஜன்ம த்ருவான்வயே அங்கோவேன பிதா புத்திர க்ரௌர்யாத்கத இதீர்யதே. இப்பொழுது இந்த 13வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. சூத உவாச்ச நிசம்ய கௌஷாரவிணோபவர்ணிதம் ध्रुवस्य वैकुण्ठपदाधिरोहणं प्ररूढभावो भगवत्यधोक्षजे प्रष्टुं पुनस्तं विदुरः प्रचक्रमे. சூத்த புராணிகர் சொல்லிட்டு வராள், கதை சொல்லிட்டு வராள். நைமிஷாரண்யத்தில் எல்லா ரிஷிகளுக்கும் முன்னாடி சொல்லிட்டு வராள், பாகவதத்தை சொல்லிட்டு வராள். அப்போ அந்த கதைக்குள்ளே நைமிஷாரண்யத்தில் சூத்தர் சொல்லிட்டு வராள்னு சொல்லப்பட்ட அந்த கதைக்குள்ளே இன்னொருத்தர் கதை சொல்லிட்டு வராள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். அதான் இங்கே சூத்தர் சொன்னாள். சூத உவாச்ச நிசம்ய கௌஷாரவிணோபவர்ணிதம் ध्रुवस्य வைகுண்டபதாதிரோகணம் பிரரூடபாவோ பகவத்யதோக்ஷஜே பிரஷ்டும் புனஸ்தம் விதுர பிரச்சக்கிரமே. சூத்தர் சொன்னாள், இவ்வாறாக மைத்ரேயர்கிட்டேருந்து கதை கட்டுன்னு வர அந்த விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேள்வி கேட்டாள். நீங்கள் துருவனுடைய சரித்திரத்தை எடுத்து சொன்னேள். துருவன் வைகுண்டத்தை அடைஞ்ச வைபவத்தெல்லாம் எடுத்து பகவான் அதோக்ஷஜனான பகவான்கிட்ட எத்தனை பக்தி பண்ணான், அதனால் அங்கே போய் சேர்ந்தாங்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சின்னு சொன்னாள். சந்தோஷம் அடைஞ்ச விதுரர் மறுபடியும் மைத்ரேயரை பார்த்து கேட்க ஆரம்பித்தாளாம். விதுர உவாச்ச கேஹேதே பிரச்சேதசோ நாம கஸ்யாபத்யானி சுவ்ரத கஸ்யான்வவாயே பிரக்யாதாக குத்ரவா சத்ரமாசசே. நீங்கள் சொன்னேள் துரோஸ்வாமி சரித்திரத்தை சொல்கிறதே பிரச்சேதசுகள்னால் ஒரு யாகம் பண்ணாள், பிரம்மசத்திரங்கிறதான ஒரு பெரிய யாகம் பண்ணாள்னு சொன்னேள். அந்த வைபவத்தில் நாரத சுவாமி வந்து துருவனுடைய சரித்திரத்தை எடுத்து 3 ஸ்லோகத்தில் சொன்னாளுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் எனக்கு முன்னாடியே. ஆகையினால நீங்கள் அந்த பிரச்சேதசுங்கள்ங்கிறது யார், அவள் யாருடைய புத்திராள்,
அவள் எந்த வம்சத்தில் தோணி பிரசித்தியானாள், எங்கே அந்த பிரம்மசத்திரங்கிறதான சத்திரயாகத்தை நடத்தினாள், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னாள். விதுரவாச்ச கேஹேதே பிரச்சேதசோ நாம கஸ்யாபத்யானி சுவ்ரத கஸ்யான்வவாயே பிரக்யாதாக குத்ரவா சத்திரமாசதே. எங்கே சத்திரயாகம் பண்ணாள், அவள் என்னத்தினால கியாதி அடைஞ்சாள், யார் இந்த பிரச்சேதஸ்கள், இதெல்லாம் சொல்லணும்னாள். மன்யே மகாபாகவதம் நாரதம் தேவதர்சனம் ஏன புரோக்தா கிரியாயோகா பரிச்சர்யா விதிர்ஹரேஹே. யாருனால பாஞ்சராத்திரம்ங்கிறதான கிரந்தத்தில் மகாவிஷ்ணுவுக்கு எப்படி பூஜை பண்ணணுங்கிறதான விதிகளெல்லாம் கிரியாயோகம்ங்கிறதான சொல்லப்பட்டதோ, ஏன்னா நாரத சுவாமி பாஞ்சராத்திரம்ங்கிறதாக ஒரு கிரந்தம் எழுதினாள். அதில் மகாவிஷ்ணுவை எப்படி பூஜிக்கிறதுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காள், கிரியாயோகமாக சொல்லியிருக்காள். அந்த நாரத சுவாமி பகவானை நேரில் பார்த்தவர் பரமபாகவதர். அந்த நாரத சுவாமியே நான் மகா பாகவதனாக என்றேன்னு சொல்லி விதுரர் நாரதரை மனசால் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கேட்டாள் இந்த கேள்வியை. என்ன இந்த பாஞ்சராத்திரங்கிறதான கிரந்தத்தில் இருக்கிறத வச்சுட்டு தான் எல்லாம் வைஷ்ணவ கோயில்கள்லாம் ஆராதனை நடக்கும். 2 விதமாக ஆராதனை நடக்கும், பாஞ்சராத்திரம் வைகானச ஆகமம்னு 2 ஆகமம். இப்படி பாஞ்சராத்திர ஆகமத்தை எழுதினது நாரத சுவாமி. அதனால் நாரதனை நமஸ்காரம் பண்ணி நான் அவரை பரமபாகவதனா என்றேங்கிறதா சொன்னாள். மன்யே மகாபாகவதம் நாரதம் தேவதர்சனம் ஏன புரோக்தா கிரியாயோகா பரிச்சர்யா விதிர்ஹரேஹே ஸ்வதர்மசீலைः புருஷைः பகவான் யஜ்ஞபூருஷः இத்யமானோ பக்திமதா நாரதே நேரித கில. அவாவா ஸ்வதர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கப்பட்ட புருஷாள், அதாவது பிரச்சேதஸ்கள், அவாளுக்குள்ளான தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல ரொம்ப நிஷ்டையாக இருக்கப்பட்டவாள் இந்த பிரச்சேதஸ்கள். அவள்னால பூஜிக்கப்பட்ட யஜ்ஞ புருஷனான பகவான் மகாவிஷ்ணு, அவங்கிட்ட பக்தி வச்சிருக்கிறவர் நாரதர். அவர் வர்ணிச்சிருக்காளே இந்த பிரச்சேதஸ்களை பற்றி, அது நீங்கள் சொல்லணும்னா இந்த பிரச்சேத சரித்திரத்தை சொல்லணுங்கிறதா சொல்கிறாள். ஸ்வதர்மசீலைः புருஷைः பகவான் யஜ்ஞபூருஷः இத்யமானோ பக்திமதா நாரதே நேரித கில. பரமபாகவதரான நாரதர் இந்த பிரச்சேதஸ்களை பற்றி சொல்லியிருக்காளே, அவள்லாம் பண்ண யஜ்ஞத்தை பற்றியும் பகவான் யஜ்ஞ ரூபியான மகாவிஷ்ணுக்கிட்ட பக்தி வச்சத்தை பற்றியும் அவள் ஸ்வதர்மத்தில் ஈடுபாடோடு இருந்ததை பற்றியும் சொல்லியிருக்காளே, அந்த பிரச்சேதஸ்கள் யாருங்கிறது சொல்லணும்னாள். யாஸ்தா தேவர்ஷிணா தத்ர வர்ணிதா பகவத்கதாः மஹ்யம் சுஷ்ரூஷவே பிரம்மன் காத்னேனாஜஷ்டுமர்ஹசி காத்னேன ஆஜஷ்டுமர்ஹசி. மைத்ரேயரை பார்த்து சொல்கிறாள் இந்த விதுரர், ஹே பிரம்மன்னு, நீங்கள் அந்த பிரச்சேதஸ்களுடைய யாகத்தில் தேவர்ஷியான நாரதர்னால வர்ணிக்கப்பட்ட பகவத் கதைகள் என்னவோ அவைகள் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணி எங்களுக்கு சொல்லணுங்கிறதாக ரொம்ப வினயத்தோடு கேட்டுட்டாள் விதுரர். யாஸ்தா தேவர்ஷிணா தத்ர வர்ணிதா பகவத்கதாः மஹ்யம் சுஷ்ரூஷவே பிரம்மன் காஸ்னேன ஆஜஷ்டுமர்ஹசி. மைத்ரேய உவாச்ச ध्रुवस्य चोत्कलः पुत्रः पितरि प्रस्थिते वनं सार्वभौमश्रियं नैच्छत् அதிராஜாசனம் பிது. மைத்ரேயர் இவ்வாறாக வினயத்தோடு கேட்ட விதுரர்கிட்ட ரொம்ப பிரியத்தோடு கூட கதையை சொல்ல ஆரம்பித்தாள். துருவன் வைகுண்டம் போன பிறகு அவருடைய புத்திரனான உத்கலனுக்கு ராஜ்யத்தை ஆளணுங்கிற ஆசை இல்லைங்கிறத சொன்னாள். ध्रुवस्य चोत्कलः पुत्रः पितरि प्रस्थिते वनं सार्वभौमश्रियं नैच्छत् अधिराजासनं पितुः स जन्मनोपशान्तात्मा निस्सङ्गः समदर्शनः ददर्श लोके विततम् ஆத்மானம் லோகமாத்மனி. பிறந்ததுலேருந்தே இந்த உத்கலனுக்கு ராஜாங்கம், சொத்து இதிலெல்லாம் விருப்பம் இல்லை. விஷயங்களில் துளிக்கூட மனசை வைக்காதவனவன். அவன் சமதிருஷ்டியாக இருந்தான்கிறாள். எல்லா ஜீவராசிகளும் ஒன்றுங்கிறதா நினச்சிட்டு இருந்தவன்.
உயர்வு தாழ்வு என்றெல்லாம் மனசில் கல்பனை பண்ணாமல் எல்லாம் பகவத் ஸ்வரூபங்கிறதாக நினச்சி எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரே ஆத்மா பரமாத்மாங்கிறதாக நினச்சிட்டு இருந்தவன் அவர்தான் இந்த லோகத்தெல்லாம் கல்பித்து அதுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்காருங்கிறதனா நினச்சிருந்தான் நாம் அவன். ததர்ஷலோகே விததம் ஆத்மானம் லோகமாத்மனி, எல்லாம் ஒரே ஆத்மா பரமாத்மாங்கிறதாக அத்வைத பரமா இருந்தவன் அவன் அந்த உத்கலன்னு சொன்னாள். ஆத்மானம் பிரம்ம நிர்வாணம் பிரத்யஸ்தமித விக்கிரகம் அவபோதரசைகாத்மியம் ஆனந்தமனுசந்ததம் அவ்யவச்சின்ன யோகாக்னி தக்தகர்மமலாசய ஸ்வரூபம் அவருந்தானோ நாத்மனோன்யம் ததைக்ஷத. எப்போ பார்த்தாலும் யோகத்திலேயே இருந்து இந்த யோகாக்னியினால தன்னுடைய கர்மத்தெல்லாம் கர்ம வாசனைகள் சுலபமாக எல்லாரும் கர்மத்தை பொசிக்கணும்லாம். அண்ணா வாசனைன்னு ஒன்று இருக்கே, அதையும் பொசிக்கிவிட்டாதான் திரும்பி கர்மாவில் மனசு போய் செல்லாது. அப்படி கர்மாவனால் உண்டாகிற அழுக்கு அந்த வாசனை இது எல்லாத்தையும் யோகத்தினால பொசிக்கணுட்டானாம் அந்த உத்கலன். பரமசாந்தன் உபசாந்தன் தான் சாட்சாத் பிரம்மஸ்வரூபங்கிறதான அனுசந்தானத்தினால எல்லா விதமான பேதத்தையும் போக்கிண்டு, இந்த பேதங்கள் ஏற்படுறதுனால்தான் உண்மையான எதுங்கிறது தெரியாமல் இருக்குது. அதுதான் ஞானம்ங்கிறது. அதாவது எல்லாம் லோகத்தில் இருக்கிற அத்தனையும் ஒருவரே, அதுதான் தன்னுடைய ஆத்மாங்கிறதா எப்போ நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஆத்ம ஞானம் அடைஞ்சவன் சொல்கிறது. அப்படி இருக்கிறப்பட்டவன் எப்பொழுதும் ஆனந்த சுரூபமாக இருப்பன். அந்த ஆனந்த சுரூபத்தோடு இருக்கப்பட்ட அந்த பிரம்மத்தை தன்னுடைய ஆத்மா ஸ்வரூபமாக அறிஞ்சுண்டு தன்னுடைய ஆத்மாவை காட்டிலும் அந்நியமான ஒரு வேற பொருள் ஒன்றும் இல்லைன்னு கண்டுகொண்டான் அவன் சொல்கிறாள். அதுதான் ரமண மகர்ஷி சொல்வர். யாராலும் கேள்வி கேட்பாள், பகவானை எப்படி அடையிறதும்பாள். நீ பகவானை பற்றி ஏன் கவலைப்படுற, நீ யாருன்னு இந்த கேள்வி எங்கேருந்து வருதுங்கிறத யோசி, நான் யாருங்கிறத விசாரியும்பள். அதுதான் ஆத்ம விசாரம்னு பேர். அப்படியே உள்ளுக்குள்ளே விசாரம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்னைக்கான ஒரு நாள் தெரிஞ்சுப்படும். எல்லாம் லோகம் இந்த விஸ்வம் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது இருக்கே, நம்ம கண்ணால் பார்க்குறமே, பார்க்கப்பட்ட பொருள் பார்த்துட்டு இருப்பவன் எல்லாம் ஒன்றுதான்ங்கிறது தெரிஞ்சு போயிடுமாம். அதுதான் ஆத்ம வித்தியே. அதை அடைஞ்சானாம் இந்த உத்கலன். அது சொன்னாலிங்க. ததர்ஷலோகே விததம் ஆத்மானம் லோகமாத்மனி ஆத்மானம் பிரம்ம நிர்வாணம் பிரத்யஸ்தமித விக்கிரகம் அவபோதரசைகாத்மியம் ஆனந்தமனுசந்ததம் அவ்யவச்சின்ன யோகாக்னி தக்தகர்மமலாசய ஸ்வரூபம் அவருந்தானோ நாத்மனோன்யம் ததைக்ஷத. தன்னுடைய ஆத்மாவை தவிர வேற ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுன்னுட்டான்னு சொன்னாள். அப்பேற்பட்டவன் அந்த உத்கலன், துருவனுடைய புத்திரனான உத்கலன். அவனை எல்லாரும் என்ன நினச்சுன்னுட்டாள், இவன் ஜடன், குருடன், காது கேட்காதவன், பைத்தியங்குழி, ஊமே, இப்படின்னு எல்லாரும் நினைக்க முடியாது அவன் நடந்துன்னுட்டான். ஏன்னா அவன் இருக்கிற நிலையை பார்த்துவிட்டு எல்லாரும் இவன் ஏதோ பைத்தியம் பிடிச்சவன், இவனுக்கு செவிடு ஊமேன்னு நினச்சுன்னுட்டாளாம். அவன் சர்வஜன்கிறது அவன் ஜடமாக இருக்கிறத பார்த்து அவிவேகிகள்னால தெரிஞ்சுக்கலையாம். அது எப்படினால் ஒரு உதாரணம் சொன்னால், எப்படி நெருப்பெல்லாம் எரிஞ்சு அப்படியே அணைஞ்ச மாதிரி இருக்கும், மேலெல்லாம் சாம்பல் பூத்து இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பெரிய அக்னி இருக்கும்னே, பெரிய விறகு கட்டைக்குள்ளே போய் அதில் கொண்டு கையை வச்சுவிடக்கூடாது, வெறும் சாம்பல் மாதிரி இருக்கேன்னுட்டு. ஆனால் அந்த சாம்பலுக்குள்ளே மூடி இருக்கிற சாம்பலுக்குள்ளே பெரிய அக்னியே இருக்கும், அதில் கொண்டு காலை வச்சா போயிடும், உடனே சுட்டுவிடும். அப்படி சாம்பல் பூத்த நெருப்பு மாதிரி இவன் வெளியில் யாருக்கும் தான் யாருங்கிறதே தெரியலையாம். அப்படி இருந்துட்டு இருந்தானாம் அந்த உத்கலன்னு சொன்னாள். ஜடாந்தபதிரோன்மத்த மூகாக்கிருத்திரதன்மதி லக்ஷித பதி பாலானாம் பிரசாந்தார்ச்சிரிவானலா பிரசாந்தார்ச்சிரிவானலா. சாம்பல் பூத்த நெருப்பு மாதிரி உள்ளுக்குள்ளே ஜொலிச்சுன்னு இருக்கு. ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்ச பரம பிரம்மஜானி அவன். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு செவிடன், ஊமை, பைத்தியங்குழி இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தானாம் அந்த உத்கலன். ராஜ்யத்தை ஆள வேண்டுங்கிற ஆசையே இல்லை அவனுக்கு. ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சவன் அவன்.
சொன்னாள். ஆத்மானம் பிரம்ம நிர்வாணம் பிரத்யஸ்தமித விக்கிரகம் அவபோதரசைகாத்மியம் ஆனந்தமனுசந்ததம் அவ்யவச்சின்ன யோகாக்னி தக்தகர்மமலாசய ஸ்வரூபமவருந்தானோ நாத்மனோன்யம் ததைக்ஷத ஜடாந்த பதிரோன்மத்த மூகாக்கிருதிரதன்மதி லக்ஷித பதி பாலானாம் பிரசாந்தார்ச்சிரிவானலகா. வர சொன்னாள். மத்வாதம் ஜடமுன்மத்தம் குலவிருத்தாக சமந்திரிண வத்சரம் பூபதிம் சக்ரு யவீயாம் சம்பிரமே சுதம். அந்த ராஜாங்கத்தில் சில பெரியோர்கள்லாம் இருந்தாள், வயசான மந்திரிகள். அவள் இவன் ஏதோ ஜடன் இவன் பித்தன் பைத்தியம் முடித்தவன் நினச்சி உத்கலனுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருந்தான், வத்சரன், பிரமிங்கிறவளுடைய புத்திரன் வத்சரன். அவனை ராஜ்யத்துக்கு ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். அந்த பிரமிங்கிறவனை, அந்த உத்கலனுடைய பிராதா அவன். மத்வாதம் ஜடமுன்மத்தம் குலவிருத்தாக சமந்திரிண வத்சரம் பூபதிம் சக்ரு யவீயாம் சம்பிரமே சுதம். வத்சரனை ராஜாவா பண்ணி வச்சாலாம் அந்த மந்திரிகள்லாம், வயசான மந்திரிகள்லாம் சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமஹ. சூத உவாச்ச நிஷம்ய கௌஷாரவிணோபவர்ணிதம் ध्रुवस्य वैकुण्ठपदाधिरोहणम् प्ररूढभावो भगवत्यधोक्षजे प्रष्टुं पुनस्तं विदुरः प्रचक्रमे. विदुरोवाच केते प्रचेतसो नाम कस्यापत्यानि सुव्रत कस्यान्ववाये प्रख्याताः कुत्र वा सत्रमासते मन्ये महाभागवतं नारदं देवदर्शनं येन प्रोक्तः क्रियायोगः परिचर्याविधिर्हरेः स्वधर्मशीलैः पुरुषैः भगवान् यज्ञपूरुषः इज्यमानो भक्तिमता नारदेनेरितः किल यास्ता देवर्षिणा तत्र वर्णिता भगवत्कथाः मह्यं शुश्रूषवे ब्रह्मन्
காஸ்னேனாச்சட்டுமர்ஹசி காஸ்னேனாச்சட்டுமர்ஹசி காஸ்னேன ஆச்சட்டுமர்ஹசி. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச ध्रुवस्य चोत्कलः पुत्रः ध्रुवस्य चोत्कलः पुत्रः ध्रुवस्य चोत्कलः पुत्रः पितरिप्रस्थिते वनं पितरिप्रस्थिते वनं पितरिप्रस्थिते वनं सार्वभौमश्रियं नैच्छत् सार्वभौमश्रियं नैच्छत् सार्वभौमश्रियं नैच्छत्. अधिराजासनं पितुः अधिराजासनं पितुः अधिराजासनं पितुः सजन्मनोपशान्तात्मा सजन्मनोपशान्तात्मा सजन्मना उपशान्तात्मा निस्सङ्गः समदर्शनः निस्सङ्गः समदर्शनः निस्सङ्गः समदर्शनः ददर्शलोके विततं ददर्शलोके विततं ददर्शलोके विततम् आत्मानं लोकमात्मनि आत्मानं लोकमात्मनि आत्मानं लोकमात्मनि आत्मानं ब्रह्मनिर्वाणम् आत्मानं ब्रह्मनिर्वाणम् आत्मानं ब्रह्मनिर्वाणम् प्रत्यस्तमितविग्रहम् 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 अवबोधरसैकात्म्यम् 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 आनन्दमनुसन्ततम् आनन्दमनुसन्ततम् आनन्दमनुसन्ततम्. अन्यवच्छिन्नयोगाग्नि 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 दग्धकर्ममलाशयः 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 स्वरूपम् अवरुन्धानो स्वरूपमवरुन्धानो स्वरूपमवरुन्धानो नात्मनोऽन्यं तदैक्षत नात्मनोऽन्यं तदैक्षत नात्मनोऽन्यं तदैक्षत. जडान्धमधिरोन्मत्त जडान्धबधिरोन्मत्त जडान्धमधिरोन्मत्त मूकाकृतिरतन्मतिः मूकाकृतिरतन्मतिः मूकाकृतिरतन्मतिः. लक्षितः पथि बालानां लक्षितः पथि बालानां लक्षितः पथि बालानां प्रशान्तार्चिरिवानलः प्रशान्तार्चिरिवानलः प्रशान्तार्चिरिवानलः. मत्वातं जडमुन्मत्तं मत्वातं जडमुन्मत्तं मत्वातं जडमुन्मत्तं कुलवृद्धाः समन्त्रिणः कुलवृद्धाः समन्त्रिणः कुलवृद्धाः समन्त्रिणः. वत्सरं भूपतिं चक्रुः वत्सरं भूपतिं चक्रुः वत्सरं भूपतिं चक्रुः. यवीयां सम्भ्रमे सुतं यवीयां सम्भ्रमे सुतं यवीयां सम्भ्रमे सुतं. ஸ்ரீஹரே நமஹ. உத்கலனுக்கு ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவனுடைய பிராத்தாவான வத்சலனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். வத்சலனுடைய பாரிய ஒத்தி ஸ்வர்வீத்தின்னு அவளுக்கு பேரு. இந்த ஸ்வர்வீத்திக்கும் வத்சலனுக்கும் பிறந்த குழந்தைகளை பற்றி அடுத்த ஸ்லோகங்களில் சொல்றாள். ஸ்வர்வீதி வத்சரஸ்யேஷ்டா பார்யாசூத ஷடாத்மஜான் புஷ்பார்ணம் திக்மகேதும் ச ஈஷம் ஊர்ஜம் வசும் ஜெயம். அந்த வத்சரனுக்கு ஒரு பத்னி, ரொம்ப பிரியமான பத்னி ஸ்வர்வீத்தின்னு அவள் பேரு. அந்த வத்சரனுக்கும் ஸ்வர்வீத்திக்கும் 6 குழந்தைகள் பிறந்தாளாம். புஷ்பார்ணன், திக்மகேது, இஷன், ஊர்ஜன், வசு, ஜெயன் 6 புத்திராள். இந்த 6 புத்திரால அந்த வத்சரனுடைய மனைவியான ஸ்வர்வீத்தி பெற்றெடுத்தாள்னு சொன்னாள். ஸ்வர்வீதிர் வத்சரஸ்யேஷ்டா பார்யாசூத ஷடாத்மஜான் புஷ்பார்ணம் திக்மகேதும் ச ஈஷமூர்ஜம் வசும் ஜெயம். புஷ்பார்ணஸ்ய பிரபாபார்யா
தோஷா ச த்வே பபூவது பிராதர்மத்யம் தினம் சாயம் இதி ஹ்யாசம் பிரபாசுதாः பிரதோஷோ நிஷிதோ வ்யுஷ்ட இதி தோஷா சுதாஸ்த்ரயः व्युष्टः सुतं புஷ்கரிண்யாம் சர்வதேஜசமாததே. அந்த 6 குழந்தைகள்ல புஷ்பார்ணனுக்கு பிரபான்னு ஒத்தி தோஷான்னு ஒத்தி 2 பத்னிகள் இருந்தாள். அதில் இந்த பிரபைக்கும் புஷ்பார்ணனுக்கும் பிராத்தகா மாத்தியந்தியன் சாயம் அப்படிங்கிறதா 3 குழந்தைகள். பிராத்தகானா வெடிகாலம்பரேன்னு அர்த்தம், மாத்தியந்தியனம்னா மத்தியான காலம், சாயம்னா சாயங்காலம். இப்படி இந்த 3 காலத்தினுடைய பேரை வச்சு 3 குழந்தைகள்ங்கிறதா சொன்னாள். அந்த 2 பேருக்கும் புஷ்பார்ணனுக்கும் பிரபைக்கும் இன்னொரு மனைவி அவனுக்கு தோஷான்னு ஒத்தி. அந்த தோஷாவுக்கு பிரதோஷம் நிஷிதன் வியுஷ்டன் 3 புத்திரால தோஷாவுக்கு அதை சொன்னாளுங்க. பிராதர்மத்யம் தினம் சாயம் இத்திஹ்யாசம் பிரபாசுதாக. பிரபையனுடைய புத்திராள் பிராத்தக்காலம் மத்தியான காலம் சாயங்காலங்கிறதா பேரை வச்சுன்னு இருக்கப்பட்டவாள். பிரதோஷோ நிஷிதோ வியுஷ்ட இதி தோஷா சுதாஸ்திரயா. பிரதோஷன் நிஷிதன் வியுஷ்டன்கிறதா 3 குழந்தைகள் இந்த தோஷாங்கிற பத்னிக்கு. வியுஷ்டசுதம் புஷ்கரிண்யாம் சர்வதேஜசமாததே. அதில் வியுஷ்டன்கிறவன் புஷ்கரணிங்கிற மனைவி கிட்டக்க சர்வதேஜஸ்ங்கிற ஒரு குழந்தையை பெற்றிருந்தான். அந்த சர்வதேஜஸனுக்கு ஆக்கூத்தின்னு ஒரு பத்னி. அந்த ஆக்கூத்திக்கும் சர்வதேஜஸுக்கும் சக்ஷுஷுங்கிற ஒரு புத்திரனும் பிறந்தான். அவர் தான் ஒரு பெரிய மனு. அதனால்தான் சாக்ஷுஷமன் மந்திரம்னு சொல்கிறது. அந்த சக்ஷுஷுங்கிறவன் இந்த ஆக்கூத்திக்கும் சர்வதேஜஸுக்கும் பிறந்தவன் அவன். இந்த சக்ஷுஷு இருக்காளே அதான் சாக்ஷுஷ மன்வந்தரம்னு சொல்கிறோமே, அந்த சக்ஷுஷுங்கிற மனு அவருக்கு ஒரு பத்னி நட்வலான்னு பேர். அந்த நட்வலாங்கிற பத்னிக்கும் சக்ஷுஷுங்கிற மனுவுக்கும் புரு குத்சன் திருத்தன் தியும்னன் சத்யவான் திருதவிரதன் அக்னிஷ்டோமன் அதிராத்திரன் பிரத்யும்னன் சிபி உல்முகன்னு பல குழந்தைகளை அவள் பெற்றாள். இந்த நட்வலாங்கிற பெண்ணு அவனுடைய மனைவி, சக்ஷுஷோட மனைவி. இதெல்லாம் சொன்னாள். சக்ஷு சுதமாகூத்யாம் பத்னியாம் மனுமவாபஹ மனோரசூத மகிஷி விரஜான் நட்வலாசுதான் புரும் குத்சம் திருதம் தியும்னம் சத்யவந்தம் ரிதம் விரதம் அக்னிஷ்டோமமதீராத்திரம் பிரத்யும்னம் சிபிமுல்முகம் உல்முகோ அஜனயத் புத்ரான் புஷ்கரிண்யாம் ஷடுத்தமான் அங்கம் சுமனசம் க்யாதிம் கிரதும் அங்கிரசம் கயம். அந்த குழந்தைகளில் உல்முகன்கிற குழந்தைக்கும் புஷ்கரிணிங்கிற பத்னிக்கும் அங்கன் சுமனசு கியாதி கிரது அங்கிரசு கயன் இந்த 6 குழந்தைகளை அவள் பெற்றாள். அதில் அங்கனுடைய பத்னியான சுனீதைங்கிறவள், அவளுக்கு வேணன்கிற ஒரு குழந்தை பிறந்தான். இந்த சுனீதைங்கிறவளுக்கும் அங்கனுக்கும் பிறந்த குழந்தை வேணன். அந்த வேணன் யாருன்னாள், வேணன் பண்ணுற அக்கிரமங்களை பொறுக்க முடியாமல் அந்த அங்கன் ராஜ்யத்தை வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து காட்டுக்கு ஓடினானாம். அப்பேற்பட்ட அந்த குரூரமான வேணனை மகனாக பெற்றாள் இந்த சுனீதை. அதை சொன்னாள். அங்கம் சுமனசம் க்யாதிம் கிரதுமங்கிரசம் கயம் சுனீதாங்கஸ்ய யா பத்னி சுஷுவே வேனமுல்பணம் யத்தௌஷீல்யாத் ச ராஜர்ஷி நிர்விண்ணோ நிரகாத் புராத். வேணனுடைய கொடூர செயல்கள் தாங்க முடியாமல் அங்கன் காட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாள். அந்த கொடிய வேணன் அவன் பண்ணுற கொடூரங்கள் பொறுக்க முடியாமல் அங்கே இருந்த ரிஷிகணங்களெல்லாம் அவனை சபிச்சாள். சபிச்சத்தினால அந்த சாபத்தினால அவன் இறந்து போனான். அவன் இறந்ததுனால நாடு ராஜா இல்லாமல் ஆயிடுத்து. ராஜா இல்லாமல் இருந்த நாடு அராஜகமாயிடும், க்ஷேமத்தை அடையாதுங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த இறந்து போன அந்த வேணனுடைய உடம்பில் இருக்கப்பட்ட பாகங்கள் அஸ்தி இருக்கே அதெல்லாம் கடைஞ்சாள். அப்படி கடைஞ்ச போது வலது கையை கடைஞ்சாலாம். அந்த வலது கையை கடைஞ்சாள் நாள். அந்த வலது கையை கடைஞ்ச போது
யமங்கசேபுः குபிதாः வாக்வஜ்ராமுனயः கில கதாசோஸ்தஸ்ய பூயஸ்தே மமந்துः தக்ஷிணம் கரம். யமங்கசேபுः குபிதாः வாக்வஜ்ராமுனயः கில. தங்களுடைய சொற்கள்ங்கிறதான வஜ்ரம், சாபங்கிற வஜ்ராயுதத்தினால இந்த வேணனை கொண்டு விட்டாள். அவன் ரொம்ப கொடிய ராஜாவாக இருந்ததுனால பொறுக்க முடியாமல் ரிஷிகள்லாம் அவன் இறந்து போன தேகத்திலேருந்து வலது பாகத்தில் வலது கையை கடைஞ்சாலாம். ஏன்னா ராஜா இல்லாமல் இருக்கப்படாதுங்கிறதுக்காக. கதாசோஸ்தஸ்ய பூயஸ்தே மமந்துஹு தக்ஷிணம் கரம். அராஜகே ததா லோகே தஸ்யுபிஹி பீடிதாः பிரஜாः ஜாதோ நாராயணாம்சேன பிருதுராத்யக்ஷிதீஸ்வரः. என்னால் ராஜா இல்லாமல் இருந்தோடனே அந்த ராஜாங்கத்தில் திருடாள்லாம் வந்துவிட்டாள். அராஜகம் ஏற்பட்டு கொடுத்து பிரஜைகள்லாம் கஷ்டப்பட்டாள். அதனால அந்த வேணனுடைய வலது கையை கடைஞ்சாள். அப்பொழுது நாராயணனுடைய சாட்சாத் நாராயணனுடைய அம்சாவதாரமாக பிருத்துங்கிறவர் அவதாரம் பண்ணாள். பிருத்து சக்கரவர்த்தி. அவர் ஆதிராஜன் சொல்கிறது. ஏன்னா அவர் பிறந்த பிறகுதான் ஆர்கனைஸ் பண்ணி நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் உண்டாச்சாம். அதனால் முதல் ராஜாங்கிறத அவரை சொல்கிறது. அதை இங்கே சொன்னாள். அராஜகே ததா லோகே தஸ்யுபிஹி பீடிதாः பிரஜாः ஜாதோ நாராயண அம்சேன பிருதுராத்யः க்ஷிதீஸ்வரः. ஆதிராஜாவான பிருத்து சக்கரவர்த்தி சாக்ஷாத் நாராயணனுடைய அம்சாவதாரம். அவர் தோன்றினார். அந்த வேணனுடைய கையை கடைஞ்ச பொழுதுனாள். இந்த ஸ்லோகங்களை இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வவீர்த்திர் வத்சரஸ்யேஷ்டா ஸ்வவீர்த்திः வத்சரஸ்யேஷ்டா ஸ்வவீர்த்திர் வத்சரஸ்யேஷ்டா பார்யாசூத ஷடாத்மஜான் பார்யாசூத ஷடாத்மஜான் பார்யாசூத ஷடாத்மஜான் புஷ்பார்ணம் திக்மகேதும் ச புஷ்பார்ணம் திக்மகேதும் ச புஷ்பார்ணம் திக்மகேதும் ச இஷமூர்ஜம் வசும் ஜயம் இஷமூர்ஜம் வசும் ஜயம் இஷமூர்ஜம் வசும் ஜயம். புஷ்பார்ணஸ்ய பிரபாபார்யா புஷ்பார்ணஸ்ய பிரபாபார்யா புஷ்பார்ணஸ்ய பிரபாபார்யா தோஷா ச த்வே பபூவது தோஷா ச த்வே பபூவது தோஷா ச த்வே பபூவது. பிராதர்மத்யன் தினம் சாயம் பிராதர்மத்யன் தினம் சாயம் பிராதர்மத்யன் தினம் சாயம் இதி ஹ்யாசன் பிரபாசுதாः இதி ஹ்யாசன் பிரபாசுதாः இதி ஹ்யாசன் பிரபாசுதாः. பிரதோஷோ நிஷிதோ வ்யுஷ்ட பிரதோஷோ நிஷிதோ வ்யுஷ்ட பிரதோஷோ நிஷிதோ வ்யுஷ்ட இதி தோஷாசுதாஸ்த்ரயः இதி தோஷாசுதாஸ்த்ரயः இதி தோஷாசுதாஸ்த்ரயः. व्युष्टः सुतं पुष्करिण्यां व्युष्टः सुतं पुष्करिण्यां व्युष्टः सुतं पुष्करिण्यां सर्वतेजसमादधे सर्वतेजसमादधे सर्वतेजसमादधे. सचक्षुः सुतमाकूत्यां सचक्षुः सुतमाकूत्यां सचक्षुः सुतमाकूत्यां पत्न्यां मनुमवापः पत्न्यां मनुमवापः पत्न्यां मनुमवापः. मनोरसूतमहिषी 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 विरजान्नड्वलासुतान् विरजान्नड्वलासुतान् विरजान् नड्वलासुतान् विरजान् नड्वलासुतान्. पुरुं कुत्सं त्रितं द्युम्नं पुरुं कुत्सं त्रितं द्युम्नं पुरुं कुत्सं त्रितं द्युम्नं. सत्यवन्तं मृतं व्रतं सत्यवन्तं मृतं व्रतं सत्यवन्तं मृतं व्रतं सत्यवन्तं ऋतं व्रतम्. अग्निष्टो मम तीरात्रम् अग्निष्टो मम तीरात्रम् अग्निष्टो मम तीरात्रम्. प्रद्युम्नं
शिबिमुल्बकम् प्रद्युम्नं शिबिमुल्मुखम् प्रद्युम्नं शिबिमुल्मुखम् प्रद्युम्नं शिबिमुल्मुखम् प्रद्युम्नं शिबिमुल्मुखम् उल्मुको अजनयत्पुत्रान् उल्मुको जनयत्पुत्रान् उल्मुको जनयत्पुत्रान् पुष्करिण्यां षडुत्तमान् पुष्करिण्यां षडुत्तमान् पुष्करिण्यां षडुत्तमान् अङ्गं सुमनसं ख्यातिम् अङ्गं सुमनसं ख्यातिम् अङ्गं सुमनसं ख्यातिम् क्रतुमङ्गिरसंगयम् 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 सुनीताङ्गस्य या पत्नी सुनीताङ्गस्य या पत्नी सुनीताङ्गस्य या पत्नी सुषुवे वेनमुल्बणम् सुषुवे वेनमुल्बणम् सुषुवे वेनमुल्बणम् सुषुवे वेनमुल्बणम् यद्दौशील्यात् स राजर्षिः यद्दौशील्यात् स राजर्षिः यद्दौशील्यात् स राजर्षिः निर्विण्णो निरगात् पुरात् निर्विण्णो निरगात् पुरात् निर्विण्णो निरगात् पुरात् यमङ्गशेपुः कुपिता यमङ्गशेपुः कुपिता यमङ्गशेपुः कुपिता वाग्वज्रामुनयः किल वाग्वज्रामुनयः किल वाग्वज्रामुनयः किल गतासोस्तस्य भूयस्ते गतासोस्तस्य भूयस्ते गतासोस्तस्य भूयस्ते ममन्तुः दक्षिणं करम् ममन्तुः दक्षिणं करम् ममन्तुः दक्षिणं करम् अराजके तदा लोके अराजके तदा लोके अराजके तदा लोके दस्युभिः पीडिताः प्रजाः दस्युभिः पीडिताः प्रजाः दस्युभिः पीडिताः प्रजाः दस्युभिः पीडिताः प्रजाः जातो नारायणांशेन जातो नारायणांशेन जातो नारायणांशेन पृथुराद्यक्षितीश्वरः 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 ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். விதுரர் கேள்வி கேட்கிறாள். மைத்ரேயரை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வி. என்ன கேட்கிறாள்னா, மகாசாது, பிராமண பிரியன், மகாத்மா, எல்லா நல்ல ஒழுக்கங்களும் பூர்ணமாக இருக்கப்பட்டவன் அந்த அங்க மகாராஜா. அவன் எந்த ஒரு புத்திரனுடைய செய்கைகளை பொறுக்க முடியாமல் ராஜ்யத்தை துறந்து வனத்துக்கு போனானோ, அப்பேற்பட்ட ஒரு கெட்ட புத்திரனை பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அவனுக்கு கேள்வி கேட்கிறாள். ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறாள். விதுரோவாச்ச தஸ்ய சீலநிதே சாதோ பிரம்மண்யஸ்ய மகாத்மனः ராஜ்ஞா கதமபூத் துஷ்டா பிரஜாயத்விமனாயயௌ. என்ன காரணத்தினால அவனுக்கு போய் ஒரு இப்பேற்பட்ட ஒரு கொடிய மகன் பிறந்தான்? किं वां हो वेन उद्दिश्य ब्रह्मदण्डमयूयुजन् दण्डव्रतधरे राज्ञी मुनयो தர்மகோவிதாக. தர்மசாஸ்திரத்தினா தெரிஞ்சிருந்த ரிஷிகள் தண்டம்ங்கிறத உபயோகப்படுத்துறதுக்கு அதிகாரமுடைய மகாராஜாவான வேனனை போய் அவங்ககிட்ட என்ன ஒரு பெரிய அப்படி ஒரு பொறுக்க முடியாத அபராதத்தை பார்த்துவிட்டு தங்கள் சாபத்தை கொடுத்தாள். தங்களுடைய பிரம்மதண்டத்தை போய் உபயோகித்தாள். ஏன்னா ராஜாக்கிட்ட ராஜதண்டம் இருக்குது. அதாவது பிரஜைகள்னால் சிக்ஷை பண்ண வேண்டிய தண்டம் ராஜாவுக்கு தான் உண்டு. அப்பேற்பட்ட அந்த தண்டத்தை வச்சுட்டு இருந்த அந்த ராஜாவான அவனை போய் வா சாபம் கொடுத்து அவனை மரணமடைய செய்யலாமா? அப்படி என்ன அப்படி ஒரு பெரிய கெடுதலை அவன் பண்ணிவிட்டான்னு கேட்குறாள். கிம் வாம் ஹோ வேன உத்திஷ்ய பிரம்மதண்டமயூயுஜன் தண்டவ்ரததரே ராஜ்ஞி முனயோ தர்மகோவிதாக நாவத்யேயः பிரஜாபாலः பிரஜாபிரகவானபி யதசௌ லோகபாலானாம் பிபத்யோஜः ஸ்வதேஜசா. ராஜாக்கள்
தங்களுடைய தேஜஸ்னால லோகபாலாளுடைய பலத்தெல்லாம் தரிக்கிறாள்னு சொல்கிறது வழக்கம். ஏன்னா அவளுக்கு அத்தனை பவரை கொடுத்துருக்காள், ஏன்னா அவள் அரசாளனங்கிறதுக்காக. அதனால் அவகிட்ட சில தோஷங்கள் இருந்தால் கூட பிரஜைகள் அப்பேற்பட்ட ராஜாக்களை அவமதிக்க கூடாதுன்னு ஒரு தர்மம் இருக்குது. அப்பேற்பட்ட தர்மம் இருக்கிறதே தர்மத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்த இந்த ரிஷிகள் போய் அவனை சாபம் கொடுத்து மரணமடைய செய்தாலே என்ன காரணம்னு கேட்டாள். கிம் வாம் ஹோவேன உத்திஷ்ய பிரம்மதண்டம் அயூயுஜன்னு தண்டவிரத தரே ராஜ்ஞி முனையோ தர்ம கோவிதாக நாவத்யேய பிரஜாபால பிரஜாபிரகவானபி யதசௌ லோகபாலானாம் பிபர்த்தியோஜஸ்வதேஜசா. ராஜாக்கள்கிட்ட பல கெட்ட குணங்கள் இருந்தால் கூட அவனை போய் வதம் பண்ணியோ அவனை வெளியில் தள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்கு. பிரஜைகள் பண்ணப்படாதான். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏறி படுத்துனா பண்ணலாம். ரொம்ப கொடுமை செஞ்சானால் அதனால் இவனுக்கு புரியல என்ன பண்ணிவிட்டான். அப்பேற்பட்ட ஒரு கெடுதியை இந்த வேணனை போய் கொல்லணும்னாக்க கேட்டார் விதுரர். ஏததாக்கியாயி மே பிரம்மன் சுனீதாத்மஜ சேஷ்டிதம் ஸ்ரத்ததானாய பக்தாய துவம் பராவரவித்தமஹ. ஹே மைத்ரேயரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் எல்லா காரிய காரணங்கள்லாம் தெரிஞ்சின்றவர். அப்பேற்பட்ட நீங்கள் நான் ஸ்ரத்தையோடு ஒரு பக்தனான உங்கள்கிட்ட கேட்குறேன், வினயத்தோடு கேட்குறேன். இந்த சுனீதாவனுடைய புத்திரன், அங்கனுடைய புத்திரனான அந்த வேணன் என்ன அப்படி ஒரு கெடுதல் செஞ்சுட்டான், என்ன நடத்த அவன் மேலே மிஸ்டேக்கு, தட் இட் ரிசல்டட் இன் ஹிஸ் டெத், அதை சொல்லணும்னாள். மைத்ரேயம் வாச்ச, அதுக்கு பதில் சொன்னாள் மைத்ரேயர். அங்கோஸ்வமேதம் ராஜர்ஷி ஆஜார மகாக்கிருதும் நாஜக்மு தேவதாஸ்தஸ்மின் ஆஹூதா பிரம்மவாதிபி. மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொன்னார், அப்பா அங்கன் ரொம்ப நல்ல ராஜா, பிரஜைகள்னால் அவன் மேலே ரொம்ப பிரியத்தை வச்சுருந்தாள். அவனும் தர்மத்தோடு பரிபாலனம் பண்ண வந்த ராஜா அவன் பல அஸ்வமேத யாகங்கள் பண்ண போது ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டுருக்கான், பெரிய யாகத்தை செஞ்சான். அந்த யாகத்தில் பிராமணாள் பிரம்மவாதிகள்லாம் நிறையா வந்திருந்தாள். அவள்லாம் மந்திரங்களை சொல்லி நல்ல என்னென்ன விதி முறைப்படி ஆகுதிகள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி தேவதைகளை ஆஹ்வானம் பண்ணாள். யஜ்ஞத்திலேருந்து இருக்கப்பட்ட ஆயுசை எடுத்துன்னு போகணுங்கிறதுக்காக. அப்படி அவளை கூப்பிட்ட பொழுது தேவதைகள்னால் நேர வந்து ஆயுசை வாங்கிட்டு போகாமல் போயிட்டாள் சொன்னாள். அங்கோஸ்வமேதம் ராஜர்ஷி ஆஜஹார மகாக்கிரதும் நாஜக்முஹு தேவதாஸ்தஸ்மின் ஆஹூதா பிரம்மவாதிபி. நல்ல பிராமணோத்தமாள் விதிமுறை தழுவாமல் ஆகுதி பண்ண போது அதை எடுத்துக்க தேவதைகள் ஒருவரும் வரவில்லை. தமூச்சுஹு விஸ்மிதாஸ்தத்ர யஜமானமதத்விஜः ஹவீம்ஷி ஹூயமானானி நதே கிருண்ணந்தி தேவதாக. ஹே மகாராஜன் அங்கனை கூப்பிட்டு சொன்னாள். இந்த ரித்விக்கள்லாம் சொன்னாலாம், ஆச்சரியத்தை அடைஞ்சு போகிறோம் நாங்கள். நீ நல்ல ராஜா, நிறைய ஆப்த தட்சணை கொடுத்து நீ இந்த யஜ்ஞம் பண்ணுற. நாங்களும் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் எப்படி பண்ணணுமோ அப்படி ஆவிசெல்லாம் உண்டாக்கிறோம். ஸ்ரத்தையோடு கூட மந்திரங்கள் எப்படி சொல்லணுமோ அந்த விரதானுஷ்டானத்துக்கு பங்கம் இல்லாமல் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நாங்கள் இந்த அவிசெல்லாம் அக்னியில் வைக்கிறோம். ஆனால் ஒரு தேவதையும் வந்து அவிசை வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாள். ராஜன் ஹவீம்ஷதுஷ்டானி ஸ்ரத்தையா ஆசாதிதானி தே சாந்தாம்ஸ்யயாத யாமானி சாந்தாம்சி அயாதயாமானி சாந்தாம்ஸ்யயாதயாமானி யோஜிதானி திருதவ்ரதைஹி. நாங்கள்லாம் விதிமுறை தவறாமல் யஜ்ஞத்தில் இந்த ஆவிசெல்லாம் கொண்டு போடுறோம் மந்திரத்தை சொல்லி. ஒரு தேவதையும் வரமாட்டேங்கிறாளே. நவிதாமேக தேவானாம் ஹேலனம் வயமண்வபி என்ன கிருண்ணந்தி பாகான் ஸ்வான்
ஏ தேவா கர்மசாட்சினா. இதை சொன்னால் கர்மசாட்சிகளான தேவர்கள் ஆளோ அவள்னா என்ன காரணம்னால நீங்கள் இந்த பண்ணுற இந்த யஜ்ஞத்தில் இருக்கப்பட்ட பாகங்கள் எல்லாம் கிரகிக்கலை. அந்த தேவதைகள்லாம் என்ன அவமதிப்பு ஏற்பட்டது, அந்த காரணம் என்னன்னு எங்களுக்கு துளி கூட தெரியலையே கையை விரிச்சாள் அவள்லாம். ராஜன் ஹவீம் சதுஷ்டானி ஸ்ரத்தையா ஆசாதிதானி தே சந்தாம்சி அயாதயாமானி யோஜிதானி திருதம் விரதைஹி ந விதாமேக தேவானாம் ஹேலனம் வயமன்வபி என்ன கிருண்ணந்தி பாகான் ஸ்வான் ஏ தேவா கர்மசாட்சிணா. தெரியலையே நாள். இதுக்கு கடலமுடி பெரியவாள் அவருடைய பாஷ்யத்தில் எழுதியிருக்கார். அவர் எழுதின பாகவதத்தில் சொல்கிறாள், யார் ஒருவன் புத்திரன் வேணுங்கிறதுக்காக காமிய கர்மானுஷ்டானம் செய்து அதன் மூலமாக புள்ள அடைஞ்சாக்க அவன் சுகத்தை தரமாட்டானாம் அந்த புள்ளை அப்படின்னு சொல்கிறாள். இந்த புத்திரனுடைய கிரமத்தை பற்றி சொல்கிறதே மகாராஜாவுக்கு உண்டான புத்திரோத்பத்தி, அப்பேற்பட்ட புத்திரோத்பத்தி வேதன் உண்டாயிருக்கான் போல் இருக்கு சொல்கிறாள். மைத்ரே உவாச்ச அங்கோ த்விஜவச ஸ்ருத்வா யஜமானः சுதுர்மனாः தத்பிரஷ்டும் வ்யஸ்ருஜத்வாச்சம் சதஸ்யாம்ஸ்ததனுஜ்ஞயா. அப்பொழுது மைத்ரேயர் பதில் சொன்னாள், எஜமானனான யஜ்ஞத்துக்கு எஜமானனான அங்கன் இந்த பிராமணனுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப மனசு குழம்பி போனான். அந்த ரித்விக்குகள் சொன்னபடி அந்த சதஸில் அத்தியக்ஷாளாக இருக்கப்பட்ட பிராமணாள், இம்பார்ட்டன்ட் முக்கியமான பிராமணாள், சில பேர் எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்ச சாஸ்திரஜாள், அந்த சதஸில் இருக்கப்பட்ட அத்தியக்ஷாள் சதசுபத்தின்னு சொல்கிறது. அந்த அவளெல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பித்தான். அவள்கிட்ட என்ன சொன்னான்னாள், தத் பிரஷ்டும் யதிர்ஜன்வாச்சம் சதஸ்யாம்ஸ்ததனுஜ்ஞயா நாகச்சந்தி ஆகுதா தேவாः ந கிருண்ணந்தி கிரஹாணிஹ சதசஸ்பதயோ ப்ரூத கிமவத்யம் மயா கிருதம். நமஸ்காரம் பண்ணான். சதஸுக்கு அதிபதிகளாக இருக்கப்பட்ட பெரியோர்கள் எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்டான், ஏ பெரியோர்களே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அழைக்கப்பட்டு கூட இந்த ஒரு தேவத்தையும் வரலையே ஹவிசம் எடுத்துன்னு போகிறதுக்கு. இந்த யஜ்ஞத்தில் சோம பாத்திரத்தில் சில ரசங்களெல்லாம் நம்ம எப்படி விதிவத்தா உண்டாக்கி வச்சுருக்கோமோ அதை ஒன்றையுமே எடுத்துன்னு போலையே வாழ். நான் என்ன குத்தம் செஞ்சுட்டேன், இதை நீங்கள்லாம் சொல்லணும்னு ரொம்ப வினயத்தோடு கேட்டுனானாம். அது சொன்னாலேயே, நாகச்சந்தி ஆகுதா தேவாः ந கிருண்ணந்தி கிரஹாணிஹ சதசஸ்பதயோ ப்ரூத கிமவத்யம் மயா கிருதம். இதுக்கு பதில் சதசுஸ்பதிகள்லாம் சொல்ல போகிறாள். அடுத்த சில ஸ்லோகங்களில் அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். இப்போ ஸ்ரீ ஹரே நமः. விதுரௌவாச்ச 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 தஸ்ய ஷீலநிதே சாதோः தஸ்ய ஷீலநிதே சாதோः தஸ்ய ஷீலநிதே சாதோः பிரம்மண்யஸ்ய மகாத்மனः பிரம்மண்யஸ்ய மகாத்மனः பிரம்மண்யஸ்ய மகாத்மனः ராஜ்ஞः கதமபூத்துஷ்டா ராஜ்ஞः கதமபூத்துஷ்டா ராஜ்ஞः கதமபூத்துஷ்டா பிரஜாயத்விமனாயயௌ 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 கிம் வாம்ஹோ வேன உத்திஷ்ய கிம் வாம்ஹோ வேன உத்திஷ்ய கிம் வாம்ஹோ வேன உத்திஷ்ய கிம் வாம்ஹோ கிம் வாம்ஹோ வேன உத்திஷ்ய கிம் வாம்ஹோ வேன உத்திஷ்ய பிரம்மதண்டமயூயுஜன் 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 பிரம்மதண்டம் அயூயுஜன் தண்டவ்ரததரே ராஜ்ஞி தண்டவ்ரததரே ராஜ்ஞி தண்டவ்ரததரே ராஜ்ஞி முனயோ தர்மகோவிதாः முனயோ தர்மகோவிதாः முனயோ தர்மகோவிதாः நாவத்யேயः பிரஜாபாலः நாவத்யேயः
பிரஜாபாலः நாவத்யேயः பிரஜாபாலः பிரஜாபிரகவானபி 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 யதசௌ லோகபாலானாம் யதசௌ லோகபாலானாம் யதசௌ லோகபாலானாம் பிபத்யோஜஸ்வதேஜசா 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 ஏததாख्याहि मे ब्रह्मन् ஏததாख्याहि मे ब्रह्मन् ஏததாख्याहि मे ब्रह्मन् சுனீதாத்மஜசேஷ்டிதம் 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 ஸ்ரத்ததானாய பக்தாய ஸ்ரத்ததானாய பக்தாய ஸ்ரத்ததானாய பக்தாய त्वं परावरवित्तमः त्वं परावरवित्तमः त्वं परावरवित्तमः मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच अङ्गोऽश्वमेधं राजर्षिः अङ्गोऽश्वमेधं राजर्षिः अङ्गोऽश्वमेधं राजर्षिः आजहार महाक्रतुम् आजहार महाक्रतुम् आजहार महाक्रतुम् नाजग्मु देवतास्तस्मिन् नाजग्मुर्देवतास्तस्मिन् नाजग्मु देवतास्तस्मिन् आहूता ब्रह्मवादिभिः आहूता ब्रह्मवादिभिः आहूता ब्रह्मवादिभिः तमूचुः विस्मितास्तत्र तमूचुर्विस्मितास्तत्र तमूचुर्विस्मितास्तत्र यजमानमथर्त्विजः 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 हवींषि युगमानानि हवींषि हूयमानानि हवींषि हूयमानानि हवींषि हूयमानानि न ते गृह्णन्ति देवताः न ते गृह्णन्ति देवताः न ते गृह्णन्ति देवताः राजन् हवींषि अदुष्टानि राजन् हवींष्यदुष्टानि राजन् हवींष्यदुष्टानि श्रद्धया आसादितानि ते श्रद्धया आसादितानि ते श्रद्धया सादितानि ते श्रद्धया सादितानि ते छन्दांसि अयातयामानि छन्दांसि अयातयामानि छन्दांस्ययातयामानि छन्दांसि अयातयामानि योजितानि धृतव्रतैः योजितानि धृतव्रतैः योजितानि धृतव्रतैः न विदामेघ देवानां न विदामेघ देवानां न विदामेघ देवानां हेलनं वयमण्वपि हेलनं वयमण्वपि हेलनं वयमण्वपि यन्न गृह्णन्ति भागान् स्वान् यन्न गृह्णन्ति भागान् स्वान् यन्न गृह्णन्ति भागान् स्वान् यन्न गृह्णन्ति भागान् स्वान् ये देवाः कर्मसाक्षिणः ये देवाः कर्मसाक्षिणः ये देवाः कर्मसाक्षिणः मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच अङ्गो द्विजवचः श्रुत्वा अङ्गो द्विजवचः श्रुत्वा अङ्गो द्विजवचः श्रुत्वा यजमानः सुदुर्मनाः यजमानः सुदुर्मनाः यजमानः सुदुर्मनाः यजमानः सुदुर्मनाः तत्प्रष्टुं व्यसृजद्वाचं तत्प्रष्टुं व्यसृजद्वाचं तत्प्रष्टुं व्यसृजद्वाचं तत्प्रष्टुं व्यसृजद्वाचं सदस्यांस्तदनुज्ञया 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 नागच्छन्त्याहुता देवाः नागच्छन्त्याहुता देवाः नागच्छन्त्याहुता देवाः न गृह्णन्ति ग्रहाणि न गृह्णन्ति ग्रहाणि न गृह्णन्ति ग्रहाणि सदसस्पतयो ब्रूते सदसस्पतयो ब्रूते सदसस्पतयो ब्रूते सदसस्पतयो ब्रूते किमवद्यं मया कृतं
கிமவத்யம் மயா கிருதம் கிமவத்யம் மயா கிருதம் ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே त्रयोदशोऽध्यायः. सूत उवाच निशम्य कौशारविणोपवर्णितं ध्रुवस्य वैकुण्ठपदाधिरोहणं प्ररूढभावो भगवत्यधोक्षजे प्रष्टुं पुनस्तं विदुरः प्रचक्रमे. विदुर उवाच के ते प्रचेतसो नाम कस्यापत्यानि सुव्रत कस्यान्ववाये प्रख्याताः कुत्र वा सत्रमासत. मन्ये महाभागवतं नारदं देवदर्शनं येन प्रोक्तः क्रियायोगः परिचर्याविधिर्हरेः. स्वधर्मशीलैः पुरुषैः भगवान् यज्ञपूरुषः युज्यमानो भक्तिमता नारदेनेरितः किल. यास्ता देवर्षिणा तत्र वर्णिता भगवत्कथाः मह्यं शुश्रूषवे ब्रह्मन् कास्न्येनाचष्टुमर्हसि. मैत्रेय उवाच ध्रुवस्य चोत्कलः पुत्रः पितरिप्रस्थिते वनं सार्वभौमश्रियं नैच्छत् अधिराजासनं पितुः. स जन्मनोपशान्तात्मा निस्सङ्गः समदर्शनः ददर्श लोके विततम् आत्मानं लोकमात्मनि आत्मानं ब्रह्म निर्वाणं प्रत्यस्तमित विग्रहम् अवबोधरसैकात्म्यम् आनन्दमनुसन्ततम् अव्यवच्छिन्न योगाग्नि दग्धकर्ममलाशयः स्वरूपम् अवरुन्धानो नात्मनोऽन्यं तदैक्षत. जडान्धबधिरोन्मत्त मूकाकृतिरतन्मतिः लक्षितः पथि बालानां प्रशान्तार्चिरिवानलः. मत्वा तं जडमुन्मत्तं कुलवृद्धाः समन्त्रिणः वत्सरं भूपतिं चक्रुः यवीयां सम्भ्रमे सुतम्. स्ववीर्थिन्वत्सरस्येष्टा भार्यासूतषडात्मजान् पुष्पार्णं तिग्मकेतुं च ईशमुर्जं वसुं जयम्. पुष्पार्णस्य प्रभाभार्या दोषा च द्वे बभूवतुः. प्रातर्मध्यं दिनं सायम् इति ह्यासन् प्रभासुताः प्रदोषो निशितो व्युष्ट इति दोषासुतास्त्रयः. व्युष्टः सुतं पुष्करिण्यां सर्वतेजसमादधे स चक्षुः सुतमाकूत्यां पत्न्यां मनुमवापः. मनोरसूतमहिषी विरजान् नड्वलासुतान् पुरुं कुत्संत्रितं द्युम्नं सत्यवन्तं ऋतं व्रतम् अग्निष्टोममतीरात्रं प्रद्युम्नं शिबिमुल्मुखम्. उल्मुखो जनयत्पुत्रान् पुष्करिण्यां षडुत्तमान् अङ्गं सुमनसं ख्यातिं क्रतुमङ्गिरसं गयम्. यमङ्गशेपुः कुपिता वाग्वज्रा मुनयः किल गतासोस्तस्य भूयस्ते ममन्तुः दक्षिणं करम्. अराजके तदा लोके दस्युभिः पीडिताः प्रजाः जातो नारायणांशेन पृथुराद्यक्षितीश्वरः. विदुर उवाच तस्य शीलनिधेः साधोः ब्रह्मण्यस्य महात्मनः राज्ञः कथमभूद्दुष्टा प्रजा यद्विमनाययौ. किं वांहो वेन उद्दिश्य ब्रह्मदण्डमयूयुजन् दण्डव्रतधरे राज्ञी मुनयो धर्मकोविदाः. नावध्येयः प्रजापालः प्रजाभिरघवानपि यदसौ लोकपालानां बिभर्त्योजः स्वतेजसा. एतदाख्याहि मे ब्रह्मन् सुनीतात्मज चेष्टितं श्रद्दधानाय भक्ताय त्वं परावरवित्तमः. मैत्रेय उवाच अङ्गोऽश्वमेधं राजर्षिः आजहार महाक्रतुं नाजग्मुः देवतास्तस्मिन् आहूता ब्रह्मवादिभिः. तमूचुः विस्मितास्तत्र यजमानमतर्प्रियः हवींषि हूयमानानि न ते गृह्णन्ति देवताः.
ராஜன் ஹவீம்ஷி அதுஷ்டானி ஸ்ரத்தையா ஆசாதிதானி தே சந்தாம்சி அயாதயாமானி யோஜிதானி திருதவ்ரதைः ந விதாமேக தேவானாம் ஹேலனம் வயமன்வபி என்ன கிருண்ணந்தி பாகான் ஸ்வான் ஏ தேவா கர்ம சாட்சிணः. மைத்ரேய உவாச்ச அங்கோ த்விஜவச ஸ்ருத்வா யஜமானசு துர்மனாः தத்பிரஷ்டும் வியசृजद्वाचं சதஸ்யாம்ஸ்ததனுஜ்ஞயா நாகச்சந்தி ஆகுதா தேவாः ந கிருண்ணந்தி கிரஹாணிஹ சதசஸ்பதயோ ப்ரூத கிமவத்யம் மயா கிருதம் ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.